டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வரும் 701 கன அடி நீர் முழுமையாக வெளியேற்றப்படும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரைகளுடன் நீர் செல்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம் ஆனந்த் பாபு, விவரங்கள். வணக்கம் சுபா. ஒசூரடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படும் நீரில் நுரை பொங்கி செல்வது விவசாயிகளை தொடர்ந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. கர்நாடக மாநிலம் நந்திமலையில் தென்பெண்ணை ஆறு உற்பத்தியாகும் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. நேற்று 471 கனஅடி நீர் வினாடிக்கு அணைக்கு வரத்தாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 701 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணைக்கு வரத்தாக உள்ள நீர் அது அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்பட்டு வருகிறது. தென்பெண்ணை ஆற்றில் 701 கனஅடி நீர் ஆற்றில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கர்நாடக தொழிற்சாலையில் தேக்கி வைக்கப்பட்ட கழிவு நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்பட்டிருப்பதால் தென்பெண்ணை ஆற்றில் நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. மழை காலங்களில் நுரை பொங்கி காட்சியளிக்கும் இந்த தொடர் கதை விவசாயிகள் மத்தியில் மாறாத சோகமாக மாறி இருக்கிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.